தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் நடிகராக வலம் வருபவர் நடிகர் அஜித். அவரை பற்றி பல விமர்சனங்கள் வந்தாலும் அவருடைய உண்மையான குணம், கேரக்டர் என அவர்களுடன் நெருங்கி பழகியவர்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் நடிகை ஆர்த்தி அஜித்தை பற்றி பல சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறியிருக்கிறார். அஜித் நடித்த ஒரு படத்தின் ஷூட்டிங்கிற்காக ஆர்த்தி ஸ்பாட்டுக்கு போய்விட்டாராம். வெளியே கேரவனில் ஆர்த்தியின் அம்மா தனியாக இருக்க, கேரவனில் இருக்கும் ஏசி குளிர் காரணமாக அவரது அம்மா வெளியே வந்து யாராவது இருக்காங்களா, ஏசியை குறைக்க சொல்ல என வந்து பார்த்து கொண்டிருந்தாராம். அப்போது அஜித் அவரை தாண்டி வர ஆர்த்தியின் அம்மாவை பார்த்ததும் நிலைமையை கேட்டு சரி செய்துவிட்டு குடிக்க வெந்நீர் கொடுத்து ஸ்பாட்டுக்கு வந்தாராம் அஜித். உள்ளே நேராக ஆர்த்தியிடம் வந்து, உன் அம்மாவையும் அழைச்சிட்டு வந்தீங்களா ஆர்த்தி? ஒன்று உதவியாளரை அவங்க கூட வச்சுட்டு வரணும், இல்லை அடிக்கடி ஃபோன் போட்டு ஏதாவது வேணுமான்னு கேட்கணும், இல்லை நீங்களாவது போய் பார்க்கணும், அதுவும் இல்லைனா அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க கூடாது என சொல்லி இனிமே தனியாக விடாதீங்க என்று கூறியுள்ளார். அதேபோல் இன்னொரு படப்பிடிப்பு சமயத்தில் ரசிகர் ஒருவர் அவர் தலையில் தலைமுடியை கட் செய்துவிட்டு அஜித்தை பார்க்க அவரது தலைமுடியை காட்டியிருக்கிறார். அவரை பார்த்ததும் போலீஸ் உதவியுடன் அந்த ரசிகரை தன்னருகை வரவைத்து பலார் என ஒரு அறை விட்டாராம். கூடவே தன் உதவியாளரையும் அந்த ரசிகருடன் போக சொல்லி மொட்டையடிக்க வைத்தாராம் அஜித். அதன் பின் மொட்டை தலையுடன் அந்த ரசிகருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டாராம். அதோடு, இதை உன் பெற்றோர்கள் பார்த்தால் சந்தோஷப்படுவார்களா? உங்களுடைய அன்பு இதயத்தில் இருந்தால் போதும் என சொல்லி அறிவுரை கொடுத்து அந்த ரசிகரை அனுப்பி வைத்தாராம். அது மட்டுமில்லாமல் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்ட ஆர்த்தி அஜித்தை பற்றி கூறும்போது, தலை என்றால் தன்னம்பிக்கையும் லட்சியமும் சேர்ந்ததுதான், அப்படிப்பட்ட ரசிகர்களை உள்ளடக்கியவர்தான் அஜித் என தலை என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆர்த்தி. எது எப்படியோ அஜித் காதுக்கு செல்ல ஒரு பொது நிகழ்ச்சியில் 3வது வரிசையில் அமர்ந்திருந்த ஆர்த்தியை பார்த்ததும் கீழிறங்கி வந்து, ஆர்த்தி ரொம்ப நன்றி, என்ன தலன்னு கூப்பிடுறது பிடிக்கவே இல்லை, அதிலிருந்து ஆர்த்தி தலக்கு தங்கச்சியாக மாறிவிட்டாராம் என்று ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.